ஏண்டா சோர்ந்து போயிருக்கிறீங்க? இந்த படையெடுப்புல அவளை கைதியாக்கி காட்டுறேன் பாரு. நானே சொல்றேன். அவ வழக்கம் போல வர. புதுசா ஏதாவது இருந்தா சொல்றா. நான் சொல்றத கொஞ்சம் கேளண்டா. அவ பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிறா. அவ பக்கத்துல போய் நீங்க நிக்கிறீங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவளை கிண்டல் பண்றீங்க. உடனே நான் இடையில வந்து பூந்து அவளுக்கு சப்போர்ட்டா பொறுக்கி பசங்களா வெறும் நடிப்பு தாண்டா. நீங்க வந்து பயந்தா மாதிரி ஜகா வாங்கிக்கிறீங்க. உடனே அவ நன்றி கலந்த பார்வையால என்ன பாப்பா. அந்த பார்வையை ஏன் பார்வையால போர்வையா போட்டு பிடிச்சிடுவேன். எப்படி? தேவியின் திருமுகம் தரிசனம் தந்தது. ஏமச்சி, இந்த டெய்லருங்கெல்லாம் உடம்போட ஒட்டின மாதிரி ஜாக்கெட் தைக்கிறாங்களே, அது எப்படி? அளவு துணி இவங்களே கொடுக்கறதா இல்ல அவங்களே எடுத்துக்கிறதா? இல்லடா, கொடுக்கறதும் உண்டு, எடுக்கிறதும் உண்டு. ஏம்பா, பஸ் ஸ்டாண்ட்ல பொண்ணு வந்து நின்னா அதுக்கு இப்படியா கலடா பண்றது? தனியா நிக்க கூடாதுதான் நாங்க 3 பேரும் நிக்கிறோம். அண்ணன் வக்காலத்துக்கு வரீங்களா? ஐயாவுக்கு என்ன கனெக்ஷன்? பொது இடத்துல நாகரிகமா பேசுங்க. அண்ணா, இது பொது இடம்னா எங்க இஷ்டப்படிதான் பேசுவோம். அது எங்க சுதந்திரம். மச்சான் வந்து கால்ல போட்டிருக்கிறது என்ன செருப்பு? புது செருப்பு. கடிக்குமோ? பார்த்தா அப்படித்தான் தெரியுது. கட்டி இருக்கிற சேலை ரொம்ப அழகா இருக்கு. கட்டாமலேயே இருந்திருந்தா. ஏன்பா, பிறக்கும் போது நீங்களும் அக்கா தங்கச்சியோட பிறக்கலையா? எல்லாத்தையும் அக்கா தங்கச்சியா நடிச்சுட்டா யாரத்தான் மாமா மகளா நடிக்கிறது? நீ சும்மா இரு தம்பி. நீங்க வந்து டாய் உடம்பு எப்படா இருக்கு? யோ விடியா. யோ, நீ என்ன பெரிய ப்ரூஸ்லி பரம்பரையா? இல்லடா, முகமது அலி பரம்பரை. பொது இடத்துல எப்படி பேசணும்? நாகரிகமா. எப்படி பேசக்கூடாது? அசிங்கமா. மறப்பியா? மறக்க மாட்டேன். மறக்காம இருக்க இந்த மருந்து. டாய், பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொம்பளைங்க யாரு? அக்கா தங்கச்சி, அக்கா தங்கச்சி. மாமா மகளா நினைப்பியா? சத்தியமா நினைக்க மாட்டேன். மறக்காம இருக்க இந்த மருந்து. நான் ஒண்ணும் பண்ணலீங்க. அவன் சொல்லித்தாங்க இப்படி எல்லாம். அவன் சொன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? இனிமேல் அடுத்தவன் பேச்சை கேட்டு பொறுக்கித்தனம் பண்ணுவியா? சத்தியமா பண்ண மாட்டேன். மறக்காம இருக்க இந்த மருந்து. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், வீட்டில் அம்மா அப்பா போடும் தண்ட சோற்றை சாப்பிட்டாலும் கண்டபடி பெண்கள் பின்னாலே ஊர் சுற்றக்கூடாது என்பதாகும். ஊரில் உள்ள எல்லா பெண்கள் ஜாதகமும் தேடும் நண்பர்கள் இப்போது தங்கள் ஜாதகத்தை சரி செய்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன். என்னே வீரவடுக்கள். வெற்றிவேல் வீரவேல். சாப்பிடுங்கடா. போடா டேய், போடா.